ஹாய்டா ஆர்மிஸ் ஓப்பிங் ஆல் டூயிங் குட் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜொங்கோக்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம்டா. டைட்டில் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபஸர் புருஷன். இந்த இந்த ஸ்டோரி லைனில் எனக்கு நிறைய பேர் இந்த டைப்பில் வந்து இது பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் டைப்பில் போடுங்க, அதுவும் பர்டிகுலராக ஜொங்குக்கு போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நேற்று நைட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது டப்புன்னு ஒரு ஸ்டோரி லைன் வந்தது. பட் ஆனால் எனக்கு ஃபுல்லாக என்ன ஸ்டோரின்றது எனக்கே இன்னும் தெரியாது. அப்படியே டப்புன்னு அப்படியே எனக்கு வர்றதை நான் அப்படியே டப்புன்னு தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி கதை வருதுன்னு. உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான், எனக்கும் சர்ப்ரைஸ் தான் கதையோட எண்டிங் எல்லாமே. ஸோ போக போக பார்ப்போம். நான் அப்படியே எனக்கு இது தோன்ற ஸ்டோரி லைனில் நான் அப்படியே டப் பண்ணுறேன். இது நீங்கள் கேட்டதுனால நான் நைட்டாக யோசித்து இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணேன்டா. ஸோ அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காங்க, நான் ரூமில் தான் இருந்து டப் பண்ணுறேன். ஃபேன் சவுண்ட் வேறு கேட்குது. இந்த சம்மருக்கு ஃபேன் இல்லைனா இருக்க முடியலடா. ஸோ சரி, நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு டப் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். பட் ரொம்ப இருக்குது எனக்கு, என்னால் முடியல. அதனால தான் ஃபேன் போட்டு டப் பண்ணுறேன். அது கொஞ்சம் நாய்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்கும் போது ஹெட்ஃபோன்ஸில் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஐம் ஸோ சாரி. அப்கமிங் டேஸில் நல்லா நான் வந்து டப் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர். உங்களோட பர்சனாக பார்த்தீங்கன்னா லைக் வந்து நீங்கள் ரொம்ப டாக்கட்டிவ், ரொம்ப துருன்னு இருப்பீங்க. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. லைக் வந்து டீச்சர்ஸ்க்கும் சரி, பிரின்சிபல் ரூம்க்கே போனாலும் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் நிறையா அந்த மாதிரி கேஸில் மாட்டி பிரின்சிபல் ரூமு, ஹெச்ஓடி இப்படியே சுற்றிட்டு இருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் அராத்தான பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்கு வடங்காமல் அந்த மாதிரி இருக்க பொண்ணு தான் நீங்கள். நீங்கள் செம்மையாக உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணணும், பிடிச்சதெல்லாம் பண்ணணும். இப்படி தான் இருக்கிற ஒரு பொண்ணு. எதுக்கு பயப்படக்கூடாதுன்ற ஒரு இது தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்படியே க்ரோ அப் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு அப்பா இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலே என்னமோ தெரியல, வீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும்னு நீங்களே இப்படி மாறியிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கும் பயப்படக்கூடாது, நம்மளே எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே படிச்சுட்டு நீங்கள் க்ரோ அப் ஆகிருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படியே லைக் வந்து ரூடான கேர்ள் தான். கொஞ்சம் எல்லாத்துக்குள்ளேயுமே ரூடாக, ஜாலி டைப். பட் வந்து டக்குன்னு யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ரூடாக ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டைப் தான் நீங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு, உங்களோட கிளாஸில் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் பெஞ்சில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கீங்க. கவிதா, என்ன சாப்பிட ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்கியா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கவிதாவும் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீட்ரா. என்னடி எப்போ பாரு சாம்பார் சாப்பாடே எடுத்துகிட்டு வர, உன் வீட்டில் சொல்லி வேறு ஏதாவது எடுத்துன்னு வரலாம்ல. உனக்கு இதை கொடுக்குறதே பெருசுடி, ரொம்ப பண்ணாத அப்படி சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்கள் ஃபன்னுக்கு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு பொண்ணு குடுன்னு ஓடி வரா. உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடி விஷயம்? என்னடி ஏன் மூச்சு வாங்க ஓடி வர, அதெல்லாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு, நம்மளுக்கு கிளாஸ் டீச்சர் மாற்றிட்டாங்கடி. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, நம்ம சுபாஷினி மேம் போயிட்டாங்கடி. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களாம், அதனால அவங்க போயிட்டாங்கடி. நான் யார்கிட்டையும் மேம் ஒரு வார்த்தை சொல்லலை, எப்படி இப்படி போனாங்க? அதை விடுங்கடி, நம்மளுக்கு இந்த வாட்டி சார் போட்டிருக்காங்கடி. சாரா? ஐயோ, இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு மேம்னு வந்துட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் அடங்கி பெட்டாக இருப்பீங்க. சாருன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஐயோ, எவனாவது ஒரு சொட்டத்தலையில் போட்டு விட்டு உயிரை வாங்க போகிறாங்க இவங்கன்னு எல்லோரும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வெள்ளம் அடிக்குது. இப்போ வந்து உங்களுக்கு அவங்க இங்கிலீஷ் பீரியட் தான், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான், உங்கள் சார் தான், அதாவது உங்கள் கிளாஸ் டீச்சர் தான் வரணும். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணிருக்கீங்க. யார் இது, எந்த சார், என்ன எப்படி இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கீங்க. ஆனால் ஒய்யன் நீங்கள் வந்து ஒரு கவலையும் இல்லை, யாரை வந்தாலும் நான் பார்த்து பண்ணான்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே வந்து ஹெச்ஓடி வந்து வராங்க. ஃபஸ்ட்டு ஹெச்ஓடியும் பின்னாடி இன்னும் ஒரு சாரும் வராரு. பார்த்தா அந்த சார் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார் மனுஷன். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கார். ஃபஸ்ட்டு பையன் பார்க்கல, அதாவது நீங்கள் பார்க்கவே இல்லை யார் என்ன இதுன்னு. நீங்கள் அப்படியே கீழே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது அதை அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த சார் வந்து ஹெச்ஓடி பின்னாடி நின்றுட்டுருக்காரு. ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. செம்ம அழகாக இருக்கார். காலர் அந்த பட்டன் இருக்கும்ல அதை கழட்டி விட்டுருக்காரு. ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு வித் டக்கின் பண்ணி பேண்ட்டு பெல்ட்டெல்லாம் போட்டு சும்மா செம்மையாக இருக்கார். நீங்கள் எல்லாரோட பார்வையும் அவர் மேலே தான் இருக்குது. நம்ம கிளாஸில் இப்படி ஒரு சாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் சுற்றி முற்றி எல்லாம் வேனை பார்க்குறது யாரா பார்க்குறாங்கன்னு பார்த்தா அவங்க பின்னாடி ஒரு சார் செம்ம அழகாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பார்த்த உடனே என்னடா இது மனுஷன் இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வேனை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஹெச்ஓடி மேம், ஹலோ கேர்ள்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் உங்களோட புது கிளாஸ் டீச்சர் சுபாஷினி மேம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க மெட்டர்னிட்டி லீவில் இருக்காங்க. ஸோ அவங்க திருப்பி எப்போ வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் இவர் தான் உங்கள் கிளாஸ் டீச்சர். நியூ ஜாயினிங் ஆயிருக்காரு. ஸோ அதனால் உங்கள் கிளாஸை பற்றி உங்களை பற்றி எல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு அடங்கா பேடாறீங்கன்னு. ஆனாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. சுபாஷினி மேம்ன்றது மேம், இவர் சார். ஸோ அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு
இதை வச்சுக்கோங்க, டிசிப்ளினாக இருங்க, அவர் சொல்கிற நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுங்க, எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் சார் யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஹெச்ஓடி மேம். இப்போ அவர் தான் பெஞ்சில் போயிட்டு அவர் நோட் புக்ஸு அவர் செல்ஃபோன் அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே டெஸ்க்கு மேலே சாஞ்சி நின்று எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு. ஓகே கேர்ள்ஸ், நான் வந்து என் நேம் வந்து ஜியான் ஜங்குக், என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா 28. நான் வந்து இங்கே நியூ ஜாயினிங். இதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு ஒரு காலேஜில் ஒரு பெரிய காலேஜில் ஒர்க் பண்ணேன். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் வந்திருக்கேன். உங்களுக்கு படிப்பு ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், எந்த டைமாக இருந்தாலும் கேட்கலாம். நான் வந்து நம்மளோட காலேஜ் குரூப்பில் வந்து என்னோட நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அதுலேருந்து என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒர்க் உங்களுக்கு வந்து படிப்பு ரிலேட்டடாக டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் எடுக்க போகிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் ஃபுல்லாக நான் வந்து இது கவர் பண்ணுவேன். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இது டஃப்பாக தானே இருக்கும். அதனால் நான் வந்து உங்களுக்கு ஜியோகிரஃபி அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு டஃப்பாக இருக்கிறதுக்கான எல்லா நோட்ஸுமே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். அண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா என்ன கேளுங்க. அண்ட் கிளாஸ் நடத்தும் போது எனக்கு வந்து இந்த கவனிக்காமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது என்ன டேரெக்டாக பார்த்து என்ன நான் சொல்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணாலே எக்ஸாமில் நீங்கள் நல்லா எழுதிடலாம். ஸோ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கிளாஸை கவனிங்க. இதுதான் என்னோட எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ உங்களை பற்றி எல்லாரும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே பெஞ்ச் வைஸ் ஒருத்தராக ஏஞ்சி நின்று அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் தான், நீங்கள் டோட்டலாக ஒரு ரவுடிகள் தானே. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்சில் தான் இருக்கீங்க. அப்படியே லைன் பை லைனாக வருது. இப்போ கடைசியாக நீங்கள் உங்ககிட்ட தான் வருது. நீங்கள் அவரை பார்த்து அந்த இதில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து யார் வராங்கன்ற அந்த இதுவே தெரியல. அடுத்து நீங்கள் தான் எந்திரிக்கணும். இப்போது அவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. எந்திரிப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒயிட் கலர் சுடிதார், உங்களை தான் லாஸ்ட் பெஞ்ச். என்ன எந்திரிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டிங்களா, உங்கள் நேம் என்னன்னு அப்படின்னு ஒன்று நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் தான் எந்திரிக்கணும்னு ஏஞ்சி நின்று மை நேம் இஸ் வயன், நான் இங்கே தான், இதுதான் என்னோட நேட்டிவ், நான் இங்கே தான் இருக்கேன். அண்ட் என்னடா கடவுளே வாய்ஸ் வேறு குளருதே அப்படி சொல்லிட்டு அப்படியே சரி பண்ணுறீங்க தொண்டையை நீங்கள். அவரும் சிரிச்சிட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இட்ஸ் ஓகே சிட் டவுன் அப்படி சொல்லிடுறாரு. நீங்களும் கம்முன்னு உட்காந்துடுறீங்க. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எல்லோரும் அந்த இன்ட்ரடியூக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஓகே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எடுத்தோடனே நான் உங்களை எல்லோரும் போரிங்காக கொண்டு போக விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் விட்டுடுறேன். பட் நாளையிலேருந்து எனக்கு பக்காவாக நோட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து நோட்ஸும் செக் பண்ணுவேன் வீக்லி. ஸோ எனக்கு நோட்ஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். நான் கரெக்ஷனும் பண்ணுவேன் சரியா. அண்ட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பட்டு சரி ஓகே நீங்கள் பக்கத்தில் பேசிக்கோங்க, ரொம்ப சத்தம் இல்லாமல் பார்த்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றாரு. காலேஜோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா கிளாஸ் அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்துட்டு வராரு. இது உமன்ஸ் காலேஜ் தான். ஸோ ஃபுல்லாமே கேர்ள்ஸ் தான். ஸோ அதனால் அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி நின்று பார்த்துட்டு அவர் ஃபோனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் கம்முன்னு அப்படியே வந்து டெஸ்க்கு கிட்டே நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் அவர் வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை. அவர் மேலே இருந்து நீங்கள் அப்படியே கண்ணத்து மேலே கையை வச்சே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டவுட், இன்னும் இவ எப்போவுமே இப்படிலாம் பண்ண மாட்டாளே, ரோட்டில் அழகான பசங்க போனாங்க நாங்கள் சொன்னால் கூட இவெல்லாம் பார்க்க மாட்டாளே, இவன் என்ன அந்த சாரை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஏய் வயனு என்னடி பண்ணுறாங்க, அது சாரடி என்னடி இப்படி பார்த்துட்ருக்க, சாராக இருந்தாலும் பாருடி எப்படி இருக்காருன்னு. என்னோட இத்தனை வருஷத்தில் எப்பா நான் பிறந்ததுலேருந்து இம்புட்டு அழகாக ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லைடி. அது சாருடி, இருக்கட்டும்டி போடி, எவ்வளோ அழகாக இருக்காரு. அதுவும் அந்த உதட்டுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு பார். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அவர் உதட்டுக்கு கீழே இருக்க மச்சம் வரைக்கும் எனக்கு தெரியுதாடி. இப்போ எழுதி போட்டால் மட்டும் தெரியல, பெருசாக எழுதி போட்டுன்னு திட்டுவேன். கம்முனிரடி, எது கூட எதை பேசிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. நீங்கள் அவர் எதாவது சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அவர் ஆனால் யாரையுமே பார்க்கல, அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு பெருசாக இந்த பொண்ணுங்களை பார்க்குறானோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப் தான். லைக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட்டாக பேசுகிற ஆள்லாம் கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு கரெக்டாக இருக்கிற ஆள் தான் அவர். ஸோ அவர் கரெக்டாக பெல்லும் அடிக்குது. அவரும் ஓகே கேர்ள்ஸ் தேங்க்யூ, நாளைக்கு நான் சொன்னதெல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுக்கணும், கிளாஸை கவனமாக கவனிக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தோடு வாங்க சரியா. நாளைக்கு பார்க்கலாம், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவர் நோட் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீங்கள் ஐயோ கிளாஸ் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களை மறைக்கிறாங்க. வயனு உனக்கே இது கொஞ்சம் ஓவராக தெரியல, அவருக்கு 28 வயசு ஆகுது, உன்னை விட 8-9 வயசு பெரியவர், என்ன இப்படி பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அழகு கேள்வி வயசு, அவரை பார்த்தா அப்படியே அப்படி தெரியுது, எவ்வளோ அழகாக இருக்காரு. எனக்கு சத்தியமாக இப்படிலாம் அவர் அழகாக இருக்கிறாருலாம் நான் வந்து நார்மலாக நம்ம பக்கத்து காலேஜில் இருக்கிற பசங்களெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன்டி, எனக்கு இப்படிலாம் தோணுது இல்லடி. ஆனால் இந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தலையில் அடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸரை போய் யாராவது இப்படியெல்லாம் பார்த்து சைட் அடித்து பேசுவாங்களாடி வயனு, நீ வர வேறு சரியே இல்லை.
ஏய் போங்கடி, உங்களுக்கு எங்கடி தெரிய போகுது, கழுது எங்களுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் அப்படியே போகுது. மறுநாள் ஆகுது. நீங்கள் வழக்கம் போல் சுபாஷினி மேம் இருப்பாங்கன்ற நினப்பில் லேட்டாகவே எழுந்திரிச்சு லேட்டாக கிளம்பி வரீங்க. பார்த்தா ஆனால் இங்கே இன்றைக்கி ஜங்குக் சார் தானே உங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சர், அவர் இருக்கார். நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, 15 மினிட்ஸ் லேட் நீங்கள் கிளாஸுக்கு. ஃபர்ஸ்ட் பீரியடு அவர் வாட்சை பார்க்குறாரு. நான் நேற்றே சொன்னேன்னா இல்லையா என் கிளாஸுக்கு டைமுள்ள இருக்கணும், நல்ல எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும்னு. என்னது இது, உன் நேம் என்ன? சார் வயன். வயன் என்னது, கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கணும், டைமுக்கு வரணும்னு நேற்றே நான் சொன்னேன்னா இல்லையா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுதான் ஏன் லேட் ஆகிடுச்சு, இனிமேல் இதை ரிப்பீட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கெட் இன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் ஐயோ என்னடா நம்ம ஆள் கிளாஸில் நம்ம இப்படி திட்டு வாங்குறோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் புக்கில் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேசில் உட்காருங்க. அண்ட் வயன், லாஸ்ட் பெஞ்சில் இனிமேல் நீ உட்காரக்கூடாது, நேற்றே பார்த்தேன் நீ அட்டென்டிவாகவே இல்லை, நீங்கள் முன்னாடி வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் எனக்கு ஓகே தான், முன்னாடி உட்காந்து ஜாலியாக சைட் அடிக்கலான்ட்டு நீங்கள் போய் பேகை வச்சுட்டு ஃபுல் உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் பெஞ்சுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ சார் அவள் என்ன நோக்கத்தில் இருக்கான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டீங்களா இப்படி அப்படின்ற மாதிரி தான் அவளுங்க பார்த்துட்டு இருக்காளுங்க. நீங்களும் அவரை சைட் அடிச்சுட்டே பார்த்துக்கிட்டு அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே நார்மலாக அப்படியே கிளாஸ் நடத்திட்டே இருக்கிறாரு. திடீர்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கணத்து மேலே கை வச்சு அவரே பார்த்துட்டு இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. வயன் இன்னும் சொல்லிட்டீங்களா? சார் எழுத்துட்டு தான் சார் இருக்கேன். எங்க நோட் எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே நீங்கள் நோட் எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்த்தா ஆனால் அதில் இன்னும் ஒரு 4 லைன் தான் கிறுக்கி வச்சுருக்கீங்க, மற்றபடி வேறு எதுவுமே எழுதலை. வயன் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், என்னது இது? சார் இல்லை சார் எழுதிட்டு தான் சார் இருந்தேன். நான் சொன்னதுக்கு 2 பேஜஸ் நோட்ஸ் எழுத வேண்டியதுக்கு, வேறு யாராவது நோட்டை வாங்கி பாருங்கள், எல்லோரும் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் என்ன 4 பேஜுக்கு 4 லைன் கூட எழுதலை? எழுதிட்டு தான் சார் இருக்கேன், நான் அப்புறமா கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்து எழுதிக்கிறேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்து எழுதுறதுக்கு நான் எதுக்கு என் கிளாஸ் நடத்தணும்? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன புது சார் மண்டையில் மிளகா அரைச்சிடலான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட ஆகாது. நான் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், எனக்கு இது முடிக்கணும்னா முடிக்கணும். ஸோ தயவு செய்து இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணாதீங்க, இல்லைனா நான் ஹெச்ஓடி கிட்ட தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் ஐயோ நம்ம ஆள்கிட்ட இப்படி திட்டு வாங்குறோமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒழுங்காக நோட்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே கிளாஸும் முடியுது. அதுக்கப்புறம் அவரும் ஓகே கேர்ள்ஸ், இன்றைக்கி எழுதுனது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு நான் டெஸ்ட்டு வைப்பேன், நீங்கள் எல்லோரும் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க, சரியா? ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு எதுலேருந்து வேணாலும் நான் கொஷின் கேட்பேன். நான் வந்து ஓரல் டெஸ்ட்டாகவும் வைப்பேன், இல்லை ரிட்டன் டெஸ்ட்டாகவும் வைப்பேன், இல்லை பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் ஓரல் டெஸ்ட் வச்சுட்டு சில பேருக்கு நான் ரிட்டன் டெஸ்ட்டும் வைப்பேன். ஸோ அதனால் எப்படி நான் வைப்பேன் எனக்கே தெரியாது, நாளைக்கு வந்தால் தான் தெரியும். அதனால் நீங்கள் 2த்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் இவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஐயோ டெஸ்ட்டாக இந்த ஆள் நடத்துறது ஒன்றுமே வேறு ஃபஸ்ட்டு டே புரியவே இல்லையே, எப்படி நம்ம டெஸ்ட் எழுத போகிறோன்னு யோசிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்களாம் சோகமாக அப்படியே உட்காந்து இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வராங்க. என்னடி வயனு டெஸ்ட்டு நினச்சி கவலைப்படுறியா? விட்ரி பார்த்துக்கலாம். ஏச்சி டெஸ்ட்டை நினச்சி யாரையும் கவலைப்பட்டா? பார்த்தல இந்த ஆள் என்ன வந்ததுலேருந்தே அவர் என்னை திட்டிகிட்டு இருக்காருடி, என் ஆளுக்கிட்ட திட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஏச்சி திருந்தாத ஜென்மோண்டி வயன் நீ, நாங்களாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது டெஸ்ட் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த ஆள் வர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கானே அப்படின்னு. அவன் இவன்லாம் சொல்லக்கூடாது, என் ஆள் அவரே இவருன்னு தான் சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலையிலே அடிச்சிக்கிறாளுங்க, இவ திருந்த மாட்டாடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. நீங்கள் டெஸ்ட்டுக்கெலாம் ஒன்றும் படிக்கலை, நீங்கள் கனவு லோகத்திலே இருக்கீங்க. எப்போ நீ என்ன பாப்பா, எப்போ என் பேச்சை கேட்பேன்ற பாட்டை போட்டு ஜோங்குக்க நினச்சி கனவு காண்டுகிட்டே இருக்கீங்க. நைட் அப்படியே போயிருக்கோம், சுத்தமாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. மறுநாள் வந்த உடனே அவர் பீரியடு தான், ஃபஸ்ட்டு பீரியடே டெஸ்ட்டு தான். அவர் வந்து சில பேருக்கு வந்து ஓரல் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அவங்கள வந்து தனியாக உட்கார சொல்லிடுறாரு. மிச்சம் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாரு. உங்களோட நல்ல நேரம் உங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்கா, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்த்து எழுதிடலான்ற ஒரு இதில் இருக்கீங்க. அப்போ அப்படியே டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக் இங்கேத்துக்கும் அங்கத்துக்கும் நடந்து அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ சடனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை தான் பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அங்கேருந்து காட்டுறா, ஆனால் உங்களுக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. அதனால் எக்கி போய் பார்க்குறீங்க. எக்கி போய் பார்த்துட்டு திருப்பி வந்து எழுதிட்டுருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் பண்ணுறீங்க. அப்புறம் சுத்தமாக அவங்க அந்த பேஜுக்கு அந்த பக்கம் போனதில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் எக்கி இப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் பின்னாடி தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு இது எல்லாத்தையும். அப்படி என்ன பண்ணுறாரு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் கொஞ்சம் தள்ளியே போய் பார்க்குறீங்க. அவர் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்களும் ஏஞ்சி நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே உனக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, வயன் ஹெச்ஓடியை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படிங்க சார் இல்லை சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதான் சார் நான் படிக்கல, அதான் சார் என் ஃப்ரெண்டை பார்த்து எழுதுனா நீங்கள் என்னென்னமோ நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நோ எக்ஸ்கியூசஸ் இன் மை கிளாஸ், ஜஸ்ட் கெட் அவுட்
போய் ஹெச்ஓடியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் இப்போ ஹெச்ஓடி ரூம் வாசலில் நிற்கிறீங்க. ஹெச்ஓடி மேம் வேறு எதுவும் மீட்டிங்கில் இருக்காங்க போல். அப்போ தான் ஜொங்குக்கு எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வராரு. நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு உங்களை அப்படியே முறைச்சிட்டு போகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் ஹெச்ஓடி மேம் கூப்பிட்றாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜொங்குக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்குறாரு. என்ன என் ப்ராப்ளம், சார் ஏதோ சொன்னார், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஹெச்ஓடி மேம் கேட்குறாங்க. நீங்களும் இல்லை மேம், நேற்று டெஸ்ட்டு சொல்லியிருந்தார் சார், இன்னைக்கு படிக்கல, ஸ்வாதியை பார்த்து எழுதுனா தான் மேம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஹெச்ஓடி மேம் சமைத்துட்டுறாங்க. என்னது இது, புது ஸ்டாஃபாக வந்திருக்காரு, அவர் முன்னாடி இப்படி தான் நம்ம காலேஜ் மாடத்தை நீ வாங்குவியா அப்படின்னு போட்டு உங்களை செம்மையாக திட்டுறாங்க. ஜொங்குக்கும் மேம் அவள் வந்து கிளாஸில் அட்டென்டிவாகவே இருக்க மாட்றா, என்ன பிரச்சனைன்னு தெரியல அவளுக்கு, நீங்கள் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க, இப்படியே போயிட்டு இருந்தால் அகாடமிக்ஸில் அவள் வந்து கம்மியாக மார்க்ஸ் எடுப்பா அப்படின்னா, சார் இவள் நல்லா படிக்கிற பொண்ணு தான் சார், ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜொங்குக்கு புரியல, நல்லா படிக்கிற பொண்ணா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மிட் டேர்ம் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்கல்ல, சைக்கிள் டெஸ்ட் மாதிரி, ஸோ அந்த வந்து மந்த்லி டெஸ்ட் வேறு அட்டம் உங்களுக்கு வைக்கிறாங்க, மாடல் எக்ஸாம் மாதிரி. அப்போது அதில் வைக்கும் போது நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் தான், ஆனால் ஜொங்குக் சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆயிடுறீங்க. இது ஜொங்குக் உங்களோட அந்த இதை எடுத்து பார்க்குறாரு, ரிப்போர்ட் கார்டில் வந்து வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க எல்லா லிட்ரேச்சர் சப்ஜெக்ட்லேயும் எல்லாத்துலேயும் நல்லா 80 above 90 above தான் வாங்கியிருக்கீங்க. ஜொங்குக்கோட இதை மட்டும் ஃபெயில் ஆகிருக்கீங்க. இதை அவர் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இவளுக்குன்னு சொல்லி அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அவன் கிளாஸ்க்கு வராரு. கேர்ள்ஸ் அக்கா அவங்களோட ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க ஒவ்வொருத்தரான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாரு. அப்போ உங்களோட பேர் வருது. வயான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க. வயான் நீ காலேஜ் முடிச்சுட்டு என்னை வந்து கொஞ்சம் பாரு, ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு வந்து சரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவரோட சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயிலு. அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே போய் உட்காருறீங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் தான் அவர் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து என் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் நான் வைப்பேன் 2 hours காலேஜ் முடிச்சுட்டு, அவங்களாம் மட்டும் இங்கே உட்காந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அவரை பார்த்து சைட் அடிக்கிறதுக்காகவே நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 hours நல்லா வர சப்ஜெக்டை கூட எழுதாமல் ஃபெயில் ஆகிருப்பீங்க. இது அவருக்கு ஒரு சஸ்பீஷியஸாக இருக்குது, எப்படி மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுக்கும்போது என் சப்ஜெக்டில் மட்டும் ஏன் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ கிளாஸும் முடியுது, காலேஜும் முடியுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்தடி போடி ஜொங்குக் சார் உன்னை வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாளுங்க. நீங்கள் பரவாயில்ல அது அவர் திட்டினாலும் நான் உட்காந்து கேட்பேன்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜொங்குக் சார் தான் வராரு. வந்து டெஸ்க் மேலே நின்றுட்டு உங்களை டேபிளில் உட்கார சொல்கிறாரு. உட்கார வச்சுட்டு, வயன் உனக்கு என்ன பிரச்சனை, மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா தான் படிக்கிற, மற்ற டீச்சர்ஸ் கிட்ட கேட்டால் கூட நீ எல்லாம் கிளாஸில் அகாடமிக் வாங்குவ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, என் சப்ஜெக்டில் ஏன் ஃபெயில் ஆகிருக்க, ஃபெயில் ஆகிற அளவுக்கு அகாடமிக் வாங்குறேன்னா ஃபெயில் ஆகிற அளவுக்கு என் சப்ஜெக்ட் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது தெரியல சார், நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு உங்கள் சப்ஜெக்ட் எனக்கு சரியாக புரிய மாட்டேங்க, அப்போது நான் நடத்துகிறது உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஐயோ அதெல்லாம் இல்லை சார், நான் வந்து செமஸ்டர்லலாம் படிச்சுடுவேன் சார். பையன் உனக்கே தெரியும்ல, இந்த மார்க்கும் முக்கியம், இன்டர்னல் மார்க் வேணுமா வேணாமா, உனக்கு எக்ஸாம் எழுதணுன்னா எல்லாத்துக்கும் தானே வேணும், இன்னும் விளையாண்டுட்டு இருக்க வயன் நீ, எனக்கு தெரியாது, நீ முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு 2 hours என் கூட வந்து என்னோட ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து நான் சொல்கிறதெல்லாம் படித்து டெஸ்ட் எழுதிட்டு தான் போகிறேன், அடுத்த செமஸ்டர் அடுத்த எக்ஸாம்ஸில் நீ இந்த மார்க் வாங்கவே கூடாது, வாங்கினேன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு மட்டும் வேறு டீச்சர் நான் அசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் இல்லை சார் நான் வந்து வரேன் சார்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி குதிச்சுட்டே போகிறீங்க. ஏன்னா நீங்கள் இதை தான் எதிர்பார்த்தீங்க, இந்த கோச்சிங் கிளாஸ் வேணும்ட்டு தான். அப்படியே டெய்லி வருவீங்க, கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, அவரை சைட் அடிப்பீங்க, அவர் சொல்கிறது படித்து எழுதிட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. இப்படியே நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரியே நடந்துகிட்டே இருக்குது. உங்களை டெய்லி நீங்கள் வந்து சைட் அடிப்பீங்க, அவரை வந்து இது பண்ணிடுவீங்க, அவரை வந்து நோண்டிகிட்டு இருப்பீங்க, அவரை வெறுப்பத்தி அவரை திட்ட வைப்பீங்க, இப்படியே நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் காலேஜில் வந்து இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து அன்மேரிட் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜொங்குக் மேலே ஒரு சின்ன லைக் ஒரு இது மாதிரி வருது, லவ்வுன்னு சொல்ல முடியாது, பூடிக்குள்ள க்ரஷ் மாதிரி இருக்குது. அவங்க கொஞ்சம் வலிறாங்க ஜொங்குக் கிட்ட. ஜொங்குக் வந்து மற்ற ஸ்டாஃப் கிட்ட மூஞ்சி காட்ட முடியாதுல்ல, அதனால் அவருமே கொஞ்சம் சிரிச்சு நார்மலாக தான் பேசுவார். இது அப்படியே பரவலாகி காலேஜில் ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து இந்த மாதிரி வந்து காவ்யா மேமும் ஜொங்குக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலாக ஒரு நியூஸ் வந்துடுது. நீங்கள் அப்போ தான் கேஃபிடேரியாவில் கேன்டீனில் வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அப்படி கையை போட்டு நடந்து வந்துட்டுருப்பீங்க. அப்போது வந்து யாரோ உங்ககிட்ட வந்து இந்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜொங்குக் சாரும் காவ்யா மேமும் லவ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் பின்னாடி சுற்றிட்டு திடீர்னு உங்களுக்கு நீங்கள் கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போது
இதுக்கு மேலே உங்களால் தாங்கவே முடியல. நீங்கள் அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி அப்படியே வெடிக்கிறீங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் ஏ என்னடி காவ்யா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் உங்களை கூல் டவுன் பண்ணுறாங்க. ஏ விட்ரி விட்ரி விட்ரின்னு. அப்புறம் நீங்கள் கையெல்லாம் உதறி விட்டு நீங்கள் நேராக ஜொங்குக்கிட்டே போய் கேட்டுடலாண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ஜொங்குக்கிட்டே போயிட்டீங்க. போயிட்டு சார் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன வயன் கேட்குற எனக்கு புரியல. இல்லை சார் நீங்களும் காவ்யா மாமாவும் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரூமர் வந்திருக்கு, அது உண்மையா சார்? அப்படியே அவங்கள பார்க்குறாரு. அது உண்மையோ பொய்யோ ஓகே, ஆனால் உனக்கு அது தேவையில்லாத வேலை வயன். உனக்கு எதுக்கு அது? நீ எதுக்கு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாது? என்னது இது, என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீங்கள் இல்லை சார் ரூமராக பரவிட்டுருக்காதான் உண்மையா இல்லையான்னு. அது உண்மையாகவே இருக்கட்டும் பொய்யாகவும் இருக்கட்டும், ஆனால் நீ என்னை கேட்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீ என்னை கேட்குற? நீ எல்லாம் இந்த இதெல்லாம் பவுண்ட்ரிஸ் எல்லாம் நீ பவுண்ட்ரிஸோடு வச்சுக்கணும் வயன். இதெல்லாம் என் பர்சனல் கொஷின்ஸ். அது ரூமராகவே இருக்கட்டும் உண்மையாக கூட இருக்கட்டும், அது ஆனால் என்னவாக இருந்தாலும் நான் உனக்கு ஆன்சர் பண்ண நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பிரின்சிபல் மேம் என்னை கூப்பிட்டு கேட்டால் நான் ஆன்சர் பண்ணிப்பேன். நீ என்ன கேட்கணும் நான் ஆன்சர் பண்ணேன். ஸ்டூடெண்ட் கேட்டு நான் டீச்சர் ஆன்சர் பண்ணணும்னு எந்த கேள்வியும் எழுதி வைக்கல. சரியா? போயிட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சுட்றாரு. உங்களுக்கு மனசே கஷ்டமாயிடுது. என்ன அந்த மனுஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இவர் என்ன எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு அழுவியே வருது. இப்போ உங்களுக்கு அந்த காவ்யா மேம் மேலே செம்ம காண்டாகுது. நான் உருகி லவ் பண்ணுவேன், நீங்கள் அவரை தள்ளிட்டு போயிடுவீங்களான்னு உங்களுக்கு அவங்க மேலே செம்ம கோவம் வருது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. லைக் உங்களுக்கு என்ன உங்கள் கோவத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் எப்படியாச்சும் காவ்யா மேமை இந்த காலேஜை விட்டு அனுப்பிச்சி விட்டுறணும்னு பிளான் பண்ணிடுறீங்க. அதுக்கு ஹெல்ப்புக்காக உங்கள் பக்கத்து பிளாக், அதாவது பாய்ஸ் பிளாக்லேருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறீங்க. டே ப்ளீஸ் டா, எனக்காக அதை மட்டும் பண்ணுங்கடா. வயன் இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும்டி. நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ணா இல்லாத ஒன்று இருக்குன்ற மாதிரிலாம் காமிக்க முடியாதுடி. எனக்காக பண்ணுங்களேன்டா, நம்ம அப்படியாடா பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சரி வேறு வழியே இல்லாமல் உங்களுக்காக அவங்க பண்ண ஒத்துக்குறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ண சொல்லியிருப்பீங்கன்னா, காவ்யா மேம் கிட்ட உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட போய் க்ளோஸாக பேசுகிற மாதிரி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில், காலேஜ் குரூப்பில் போட்டு இந்த மாதிரி மேம் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸாக இருக்க முடியுன்ற மாதிரி நான் ஒரு ஃபேக்கான ஒரு ரூமரை க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா காவ்யா மேம் மேலே ஏற்கனவே அந்த மாதிரி சஸ்பெக்ட் இருக்குது. லைக் பசங்க கிட்ட க்ளோஸாக பழகுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதை நீங்கள் இப்போ உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க. எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே இதில் போடணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்களும் இந்த பாய்ஸ் பிளாக்கு கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மேம் கிட்டே பேசுகிறாங்க, டவுட் கேட்குற மாதிரி போய் பேசுகிறாங்க கொஞ்சம் க்ளோஸாக. அதை நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துடுறீங்க. எடுத்துகிட்டு நான் வேறு ஒரு காண்டாக்ட்லேருந்து உங்களோட காலேஜ் குரூப்பில் நீங்கள் இதை போட்டு விட்டுறீங்க. இந்த மாதிரி எப்படி மேம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுன்ற மாதிரி நீங்கள் ரூமர் கிளப்பி விட்டுறீங்க. காவ்யா மேம் மறுநாள் காலேஜ்க்கு வராங்க. எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. இப்படியா மேம் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க பாட்டு வராங்க. அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து ஓடி மேம் நீங்கள் பார்த்தீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது என்ன பார்த்தீங்களா அப்படின்னோடனே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோனில் எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அவங்கள பற்றி தப்பாக போட்டிருக்கதை அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு மனசே உடஞ்சிருது. என்னடா அது, பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்ப் தானே பண்ணோம், இவங்க என்ன இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுது. பிரின்ஸிபல் மேம் அவங்கள கூப்பிட்றாங்க. இவங்களும் போகிறாங்க. போய் பிரின்ஸிபல் மேம் கேட்குறாங்க, என்ன மேம் இதெல்லாம்? உங்கள் கூட ஜொங்குக் சாரை தான் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வச்சும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு ஏதாவது நடக்காமலையா பேசுகிறாங்க? இதெல்லாம் இங்கே நான் சரிப்பட்டு வராது மேம். இது கோஎட் காலேஜ், எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தால். நீங்கள் தயவுசெய்து ரிசைன் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காவ்யா மேம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்ம பண்ணாத ஒரு தப்புக்காக நம்மளை ரிசைன் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் எதுவுமே பேசாமல் அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜொங்கு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, எப்படி எல்லாம் டக்குன்னு நடக்குதுன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே, அந்த பசங்க கிட்ட போய் விசாரிப்போம், உண்மையிலே காவ்யா மேம் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பிளாக்குக்கு போய் அவர் விசாரிக்க போறாரு. அந்த பாய்ஸ் கிட்ட, அந்த ஃபோட்டோவில் இருந்த பாய்ஸ் கிட்ட. அப்போ அவன் ஃபோட்டோவில் இருக்க பாய்ஸை மட்டும் கூப்பிட்டு கேட்குறாரு, டேய் உண்மையாக சொல்லுங்கள், அந்த மேம் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்களா? ஆமாம் சார் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. டேய் உண்மையாக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுறாரு. கம்முன்னு ஆயிடுறாங்க. அப்போது அது உண்மை கிடையாது. அப்புறம் என்ன அதுக்காக அப்படி பண்ணீங்க? அதெல்லாம் இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உடனே போட்டு அடிச்சிடறாரு பலார்னு. ஒருத்தனை அடித்த உடனே பக்கத்தில் இருக்கவனுங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வாயை வந்து வளர ஆரம்பிச்சிடுறானுங்க. சார் நாங்கள் இது பண்ணல சார், இது பையன் தான் சார் பண்ண சொன்னான், பக்கத்து பிளாக்கில் கேர்ள்ஸ் பிளாக்கில் இருக்க பையன் தான் சார் எங்களை பண்ண சொன்னான் அப்படின்னு. ஒன்று ஜோங்குக்கு செம்ம ஷாக்கு. பையன் எதுக்கு இதை பண்ண சொன்னான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பையனா? அவ எதுக்கு பண்ண சொன்னான்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி காவ்யா மேம் காலேஜ் விட்டு போகணும், இதுக்காக ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னான். நாங்களும் இதை பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லிடுறானுங்க.
இப்போ ஜங்குக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, இந்த மாதிரி ஃபேக் ரூமர் வந்து ஜங்குக்கும் அவங்களும் டேட் பண்ணுறாங்கன்ற ரூமர் இருக்கான்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து காலேஜ் விட்டு அனுப்பணும்னு இதை பண்ணியிருக்கீங்கன்னு அப்போ தான் அவருக்கு புரிய வருது. ஜங்குக் சரி காண்டாயிடுறாரு. நேராக உங்களை தான் தேடி வராரு. நீங்கள் கிளாஸில் உட்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் நேரம் வந்து உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. எல்லாரும் செம்ம ஷாக்கில் பார்க்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. நீங்களும் சார் சார் வலிக்குது சார், என்ன சார் பண்ணுறீங்க, வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் உங்களை ஸ்டோர் ரூம் கிட்ட போய் விட்டுறாரு, அப்படியே தள்ளி விட்டுறாரு. நீங்களும் போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்னாச்சு சார்? வயன், எதுக்காக காவ்யா மேம்க்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நான் எதுவும் பண்ணல சார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. வயன், நான் பக்கத்து பிளாக்கில் போய் கேட்டுட்டு வந்துட்டேன் வயன். இதுக்கு மேலே யார்கிட்ட நடிக்கலான் இருக்க? எதுக்காக காவ்யா மேம்க்கு இப்படி பண்ண? அவங்க கெரியரே ஸ்பாயில் பண்ணியிருக்க வயன், எதுக்காக இப்படி பண்ண? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் போய் கேட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன் வயன், எனக்கு புரியுதா இல்லையா? நீ தான் பண்ணேன்னு அவனுங்க சொல்லிட்டானுங்க. எனக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். எதுக்காக இப்போ இந்த மேமை நீ இப்படி பண்ண? காலேஜை விட்டு துரத்தி அடிக்கிற அளவுக்கு அந்த மேமுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கம்முனே நிற்கிறீங்க. ஒரு பாயிண்டில் வந்து உங்கள் 2 ஷோல்டரையும் பிடிச்சி உழுக்குறாரு. சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சார் உங்கள்கிட்ட நான் அன்றைக்கே கேட்டேன், நீங்கள் தான் சொல்லலை. அதுக்கு அந்த மேமோட கெரியரை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுவியா? முதல்ல நான் எனக்குள்ளே இருக்க பர்சனல் திங்ஸில் நீ ஏன் மூக்க நினைக்கலாம் எனக்கு புரியல வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன் சார், அதனால தான் சார் அந்த மேம் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது எந்த ரூமராக இருந்தாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் யாருமே எனக்கு சொல்லலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு உங்ககிட்ட யாரும் வரது பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சிருப்பாரு, அப்படியே விட்டுட்டு உங்களை பார்க்குறாரு. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? எனக்கு எத்தனை வயசு டிஃப்ரென்ஸு? நீ நானே முதல்ல என்ன இதில் இருக்கோம்? நீ என் ஸ்டூடெண்ட்டு, நான் உன் டீச்சரு, உன் ப்ரொஃபஸர். உனக்கு ஏதாவது மூளை இருக்கா வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அதுக்காக ஒரு ப்ரொஃபஸரோட வாழ்க்கையை, ஒரு கெரியரே நீ க்ளோஸ் பண்ணியிருக்க வயன், இந்த ஒரு சின்ன விஷயத்தினால. சார் இது உங்களுக்கு வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம், நான் ரொம்ப சீரியஸாக தான் சார் சொல்கிறேன். எனக்கு உண்மையாலுமே உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் தோணதில்லை. நான் வாழ்ந்தால் உங்கள் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பலார்னு ஒன்று விட்டுறாரு கணத்துலேயே. நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. வயசு என்ன ஆகுது, பேச்சை பார்த்தியா? வாழ்ந்தா என் கூட தான் வாழ்வியா? இன்னும் நீ வாழ்க்கையில் பார்க்க எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு என் பின்னாடி சுத்தத்தான் உனக்கு வேலையா? அறிவில்லை உனக்கு? வளர்ந்துருக்கேல்ல. நானும் சரி ஓகே நீ எல்லாம் தைரியமான பொண்ணு, புரிஞ்சுப்ப, மூளை இருக்குன்னு நினச்சேன். ஆனால் மூளை மங்கி போய் கிடக்கு போல உனக்கு. இப்படியா பேசுவ? இப்படி இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்க ஏன் தான் இப்படியெல்லாம் இருக்கீங்களோ? என்ன ஒரு இது வேணாம், ஒரு சாரை போய் இப்படி பார்க்குறோம், இப்படி உனக்கு தெரிய வேணாம்? யாரை எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்ற அறிவு கூடவா இல்லை? நீ எல்லாம் காலேஜ் படிக்க வந்துட்ட, ஆனால் இதுக்காக ஒரு மேமோட கெரியரே நீ க்ளோஸ் பண்ணியிருக்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ கேவலமாக நீ உன்னை ஃபீல் பண்ணிக்கணும். இதுக்காக நீ உன்னோட சந்தோஷத்துக்காக ஒருத்தவங்களோட வாழ்க்கை, ஒருத்தவங்க கெரியரே க்ளோஸ் பண்ணியிருக்க. இனிமேல் அவங்க வெளியில் எந்த காலேஜில் போய் ஒர்க் பண்ண முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? அதை சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிவிட்டு இதை நான் கண்டிப்பாக பிரின்சிபல் மேம் கிட்டே எடுத்துகிட்டு போயே தீருவேன். இது நீ டிஸ்மிஸ் நீ ஆகியே ஆவ. என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நீ பாட்டு ஜாலியாக காலேஜுக்குள்ளே வளர்த்திட்டு இருப்பியா? என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. போனோம் பரவாயில்ல, நீங்கள் பிரின்சிபல் மேம்கிட்ட சொன்னால் சொல்லிக்கோங்கன்ற மாதிரி நீ நேராக கிளாஸுக்கு போய் அப்படியே அழுவுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னா நீங்கள் யார்ட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் பாட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் வந்து பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா வந்து அவங்களுக்கு செமஸ்டர் கிட்ட வந்துருச்சு. சரி ஓகே எப்படியா இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் காலேஜில் இருக்க போகிறீங்க, முடிச்சுட்டு ஒரு அப்படியே போதான் போகிறீங்கன்றதுனால அவர் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ன்றது க்ரியேட் பண்ண வேணாம், உங்களை வந்து சேவ் பண்ணிடுறாரு வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் உங்ககிட்ட சுத்தமாக பேசுறதில்லை, சுத்தமாக அவங்க பக்கமே வரதில்லை. ஏன் என்ன எதுக்குன்னு கூட முன்னாடி கேட்பாரு, இப்போ எதுவுமே கேட்கறது கிடையாது. அவர் பாட்டு வராரு, அட்டண்டன்ஸ் எடுப்பார், கிளாஸ் நடத்துவார், போயிடுவார். உங்களை ஒரு வாட்டி கூட கூப்பிட்டு கேட்க மாட்டார். நீங்கள் ஈவினிங் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறதும் வர வேணான்னு சொல்லிடுறாரு. இதனால் அந்த வேறு மாதிரி தாட் போயிருக்கு உங்களுக்குன்னு நினைக்கும் போது அவர் இந்த கோச்சிங் கிளாஸ்னால இதனால் எடுத்துகிட்டு போனால் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறாரு. ஸோ டேஸ் இப்படியே போகுது. உங்களுக்கு வந்து காவ்யா மேம்க்கு இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கில்ட் ஆகுது. நீங்கள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அவர் சொல்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு அது தெரியல. ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்காந்து யோசிக்கிறீங்க, ஆமாம் அவங்க கெரியரே நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோமேன்ற மாதிரி அவர் யோசிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே டேஸ் போகுது. உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் கொடுக்குறாரு எக்ஸாம் கிட்ட நெருங்கினதுனால. அப்போது உங்களை மட்டும் ஈவினிங் வந்து என்னை மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு நேராக அவர் கேபினெட் தான் போகிறீங்க. அங்கே ஜங்குக்கு உட்காந்துருப்பாரு. உள்ளே வர சொல்லுவார். உள்ளவா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போகிறீங்க.
குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. குட் ஆஃப்டர்நூன். உட்கார். இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. சரி ஓகே, எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஆ பண்ணிட்டேன் சார், ஓரளவுக்கு பண்ணிட்டேன் சார், பாதி கவர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போது புத்தி தெளிவாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. புத்தி தெளிவாக இல்லைன்னா தெளிவாக்கிக்கோ, அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். தேவையில்லாமல் என் மேலே வச்சுட்டு இதை சுத்தறேன்னு எதுவும் பண்ணாத. தேவையில்லாத வேலை உனக்கு இதெல்லாம், சரியா? படிப்பு மேலே மட்டும் கவனம் செலுத்து. எனக்கு உன் மேலே எதுவுமே கிடையாது, இப்போவும் இல்லை, எப்போயும் வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அந்த வார்த்தை எப்போயும் வராதுன்ற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கண்ணெல்லாம் கலங்குது. சரி ஓகே, ஒரு முன்னாடி காட்டக்கூடாதுன்னு கம்மன் இருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் எஸ் சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க வீட்டில். இன்னும் இவருக்கு நம்ம பண்ண எதுவுமே அவருக்கு தெரியல போல், நம்ம அவர் பின்னாடி சுற்றினது, அவருக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தது எதுவுமே அவருக்கு தெரியல போலன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. சரி ஓகே, ஆனால் அவரை கம்பல் மட்டும் பண்ணக்கூடாது, அவரை கம்பல் பண்ணி அவருக்கு லவ் வர வைக்கக்கூடாதுன்றதுல மட்டும் நீங்கள் குறியாக இருக்கீங்க. நீங்கள் அதோட அவரை அப்படியே விட்டுடுறீங்க அந்த டாப்பிக்கே. இப்படி கொஞ்ச நாள் போக உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் வந்திருக்கும். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கிளாஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஃபைனல் இயருக்கு மட்டும் வந்து ஃபேர்வெல் தனி, இது பார்ட்டி மாதிரி சின்னதாக கிளாஸ் வரைக்கும் பண்ணிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் மாறி கொடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 டீச்சர் இருக்காங்கன்னா அந்த 10 டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ டீச்சர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து நார்மல் காமனாக எல்லாருக்குமே பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் நீங்களும் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஜொங்குக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கிஃப்ட் வந்து இப்போ கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல உங்கள் மேலே. இதை இப்போ கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, எப்படியே இதுக்கப்புறம் அவரை நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியல, கொடுத்துடலாம், கொடுக்காம வச்சுருந்து இது பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அவமானப்பட்டால் பரவாயில்லன்ற மாதிரி முடி வந்துடுங்க. அப்போயும் அவர்கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி நீங்கள் திருந்தலை. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னா ஜொங்குக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. மிச்ச டீச்சர்ஸ்க்கெல்லாம் சின்னதாக வாட்ச்சு, அந்த மாதிரி சின்னதாக இது லேடி ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து கம்பல், வாட்ச்சு, அந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போ காலேஜ் போகிறீங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாரை பற்றி பேசுகிறாங்க. ஜொங்குக்கும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் உங்கள் டர்ன் வருது. வயனை பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப துருதுருப்பான ஒரு பொண்ணு. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் எல்லாத்தையுமே டப்புன்னு பண்ணியிருப்பா. ஐ ஹோப் இனிமேலாச்சும் எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுப்பான்னு நம்புகிறேன். கொஞ்சம் மெச்சூரிட்டி இவருக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வயன் இன்னும் வர நாளில் மெச்சூரிட்டி ஆகிடுவல்ல. ஆகிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறீங்க நீங்கள். அவரும் ஓகே ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிறாரு. அது சின்னதாக இருந்தாலும் அவர் சொன்ன அந்த மெச்சூரிட்டி அப்படின்றது, அப்போ நம்ம மெச்சூர்டாக இல்லைன்ற அந்த ஒரு இது உங்களுக்கு வந்துடுது. சரி ஓகே, அப்போ நம்ம மெச்சூர்ட் ஆக்கிக்கணும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. ஓகே நம்ம மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி காலேஜ் முடியுது. இப்போ கிஃப்ட்ஸ் எல்லாம் பரிமாறிக்கிறாங்க. ஜொங்குக்கு எல்லாருக்குமே வந்து சேர்த்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான். கேர்ள்ஸ் போடுற மாதிரி அந்த பிரேஸ்லெட் வரும்ல, அந்த பிரேஸ்லெட்டில் வந்து லைக் வந்து ஒரு ஃப்ளவர் போட்டிருக்க மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒன்று ஒரு பேட்டர்னில் இருக்க மாதிரி ஒரு சின்னதாக எல்லாருக்கும் ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறாரு. எல்லாருக்குமே காமனாக தான் கொடுக்குறாரு, யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. உங்களுக்குமே காமனாக தான் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சன்ஃப்ளவர் போட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று வந்திருக்கும். எல்லாருக்கும் காமனாக இருக்கும். நீங்களும் அதை வாங்கி வச்சுக்கிறீங்க. இது நான் இவ்வளோ பத்திரமா வச்சுப்பேன்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ டீச்சர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய டர்ன். எல்லா டீச்சர்ஸ்க்கும் நீங்களும் போய் கொடுத்துட்டு இப்போ நேராக ஜொங்கு கிட்ட தான் போய் கொடுக்குறீங்க. நேராக அவர்கிட்ட போகிறீங்க. சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவரும் திரும்பி பார்க்குறாரு. சார் இது நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் எசிஸ்டேட்லாம் பண்ணல, அவரும் நார்மலாக வாங்கிக்கிறாரு. ஓ வா, என்ன இப்போ என் இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது அது சொல்லி பார்க்குறாரு. ஓகே சார் நான் அப்போ கிளம்புறேன். சரி ஓகே பார்த்து பத்திரம். ரிசல்ட் வர அன்றைக்கி வந்து உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்க வரணும். எப்படியா இருந்தாலும் ரிசல்ட் வர அன்றைக்கி வந்து எனக்கு குரூப்பில் மெசேஜ் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது, உங்களுக்கு ரிசல்ட்டும் வருது. நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்க வந்திருப்பீங்க அண்ட் வந்து காலேஜில் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்க வந்திருப்பீங்க. ஆனால் ஜொங்குக்கை மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜொங்குக்கை வந்து மீட் பண்ண வேண்டாம்னு நீங்கள் முடிவு எடுத்துடுறீங்க. நீங்கள் ஜொங்குக்கு வந்து கேட்டிருப்பாரு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஏன் வந்து வயன் வரலன்னா, இல்லை சார் அவன் வந்துட்டா வேறு டீச்சர் கிட்ட வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவர் புளிக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம்
இப்படியே டேஸ் போகுது. போயிட்டுருக்கவும் செகண்ட் டிகிரிக்காக வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணி முன்னாடியே பண்ணியிருப்பாங்கல்ல நம்ம காலேஜ்லலாம். அடுத்த செமஸ்டர், அதாவது அடுத்த டிகிரி போடுறதுக்கு நம்மள ஃபைனல் செமஸ்டரில் கேட்டு நம்மள இது பண்ணிடுவாங்கல்ல, புக் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கிறதுல உங்கள் நேமும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த காலேஜில் வந்து ஜாயினே பண்ணல. காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் ஆகுது. சரி, ஓகே, அவர் வெயிட் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை சார், பையன் வந்து வேறு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்படியே எதுக்கு பேர் கொடுத்தா, எங்கே சேர்றேன்னு, என்ன பிரச்சனை அவளுக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி, ஓகே, என்ன என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ட்டு விட்டுறாரு. ஆனால் அவருக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன் வந்து நேம் கொடுத்துட்டு அவன் ஏன் வரல அப்படின்ற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு அவருக்கு. போக போக இதே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஏன் வரல, எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னைய பார்க்கவே வரல, என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்காமல் ஏன் வேறு யாரோ ஸ்டாஃப் கிட்ட வாங்கிட்டு போனால் என்னதான் அவளுக்கு பிரச்சனை, நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கவும் அன்றைக்கி பேப்பர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது எதையோ பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது, நீங்கள் கொடுத்த கிஃப்ட் அது அப்படியே மூலையில் இருக்குது. அவர் அது ஓப்பனே பண்ணலை. அது அப்படியே தான் இருக்குது. என்ன இது, நம்ம என்னது இது ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு. அந்த கிஃப்ட்டை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது மேலே நிறைய டெக்கரேஷன் பொருள்லாம் போட்டு 2JK சார் அப்படி சொல்லி போட்டு எழுதிருக்கு. பை ஒய்என் அப்படி சொல்லி இங்கே போட்டிருக்கீங்க. அதை பார்த்துட்டு தான் சின்னதாக ஸ்மைல் வருது அவருக்கு, உங்கள் பேரை பார்த்தோன்னே. சரி, என்ன கொடுத்தா நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து அவரோட ஸ்கெட்சு. நீங்கள் அவரை வந்து கிளாஸில் நின்று கிளாஸ் எடுக்கும் போது எப்படி இருப்பாரோ அந்த ஸ்கெட்சை நீங்கள் அப்படியே பென்சில் ஆர்ட்டில் வரைஞ்சிருக்கீங்க. இதை பார்த்து எப்படி இதை வரைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. மைன்யூட்டான திங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து அதில் வரைஞ்சிருக்கீங்க. லைக் வந்து அவரோட மோல், அவருக்கு லிப்புக்கு கீழே இருக்க மோல், அவருக்கு வந்து கழுத்தில் இருக்க மோல் எல்லாம் கூட பக்காவாக நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வரைஞ்சிருக்கீங்க. அவர் அதெல்லாம் பார்க்குறாரு. எப்படி இவளுக்கு இதெல்லாம் வேறு தெரியுன்ற மாதிரி சிரிக்கிறாரு அவரை பார்த்துட்டு. அப்புறமா வந்து அவரோட கண்டுக்குள்ளே இருக்கிற அந்த இடம் இருக்கும்ல, அந்த பிளாக் கலர் நம்ம ரவுண்டாக இருக்கும்ல ஐபால், அந்த ஐபால்குள்ளே வந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்கு. என்ன லெட்டர்ஸ், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜூம் பண்ணி ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது, நீங்கள் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்ற தமிழில் அப்படியே அதில் எழுதி வச்சுருக்கீங்க. அதை அவர் பார்த்துட்டு இவ்வளோ நம்மள லவ் பண்ணாலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்படி இவ்வளோ ஸ்கெட்சு ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அப்படியே பிக்சரைஸ் பண்ணி வரைகிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே ஒருத்தவங்களை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் வரைய முடியும்ல. இல்லைன்னா நம்ம அளவெல்லாம் எடுத்து வரையணும்னா கூட வரையலாம். ஆனால் பர்ஃபெக்ஷன் வராது. நம்ம அப்படியே நினச்சிட்டே இருந்தால் தான் அது வரும். அது அவருக்கு புரியுது. இந்த ஆர்ட் வந்து அவள் வந்து பார்த்து வரையணும்னு வரையில, அவள் நினச்சிட்டே இருக்கிறதுனால தான் வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ஜூம் பண்ணி எங்கே வந்து பெருசாக எழுதுனா அவர் இந்த கிஃப்ட் ஏதாவது கிழிச்சு போட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கண்ணுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் எழுதியிருக்கீங்க. ஆனால் அதையும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. செம்மையாக சிரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஒருத்தி இப்படியெல்லாம் கூட லவ் பண்ண முடியுமான்னு பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே அதை ரோல் பண்ணி அதை அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு வச்சிடுறாரு. அப்போ அதை வைக்க போகும்போது தான் இன்னொரு பக்கத்தில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்தா அதில் ஒரு வாட்ச் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். வருங்க, காசெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கியிருப்பீங்க அவருக்காக. அதையும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சிரிச்சுட்டு அதை அங்கேயே வச்சிடுறாரு. இப்படியே டேஸ் போகுது. உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன் எதுக்கு வரல, ஏன் என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்கணும்னு நினைக்கிறாரு. காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் அந்த ஃபோன் கால் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நாட் ரீச்சபிள்னு வருது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் வந்து ஜங்குக் சார்கிட்ட எதுவும் வந்து சொல்லாதீங்க என்னை பற்றின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதனால் அவங்களும் எதுவும் சரியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் நம்பரும் கொடுக்க மாட்டாங்க. இப்படியே டேஸ் போயிட்டே இருக்கு. ஜங்குக் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சி டயர்டாகி அப்படியே கம்முன்னு ஏறுறாரு. அதை பற்றி பேசவே வேணான்ற மாதிரி ஆயிடுறாரு. இப்போ அப்படியே ரேண்டமாக ஒரு நாள் ஒரு சண்டே ஜங்குக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் போய் அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு பொருள்லாம் வாங்க போகிறாரு. அப்போ தான் அங்கே வந்து காவ்யா மேம் பார்க்குறாரு. பார்த்து காவ்யா மேம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பார்த்துட்டு இவர் செம்ம ஷாக் ஆகி நார்மலாக போய் பேசுகிறாரு. மேம் எப்படி இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியுதான்ற மாதிரி போய் கேட்குறாரு. அவங்களும் சார் ஜங்குக் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காமனாக நார்மலாக பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும் போது அவருக்கு ஃபஸ்ட் பழச ஞாபகம் வந்துடுது. சாரி மேம், ஒய்என் பண்ணதுக்கு சாரி. என்னதான் இருந்தாலும் அவள் என் ஸ்டூடெண்ட், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்களோட கெரியரே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. காவ்யா மேம் சிரிச்சுட்டு சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், ஒய்எனே வந்து என்கிட்ட சாரி கேட்டுட்டா. என்ன மேம் சொன்னீங்க? ஆமாம் சார், நான் அந்த பிரச்சனைலாம் நடந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு அவள் செகண்ட் டிகிரி போட்டுட்டு என்னை பார்க்க வந்திருந்தா, என் வீட்டுக்கு வந்திருந்தா. எனக்கு தெரியல அவள் எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. பட் என் வீட்டுக்கு வந்திருந்தா. நானும் வந்து அவளை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னால் இந்த மாதிரி நான் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிட்டேன் மேம், அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னான். உங்களை லவ் பண்ணதாகவும் லைக் வந்து உங்களுக்காக தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட எங்கே க்ளோஸ் ஆகிட போகிறேன்ற பயத்தில் இந்த மாதிரி பண்ணதாகவும் சொன்னான். கேட்கும் போது சிரிப்பாக இருக்குது. ஆனால் வந்து
மெச்சூரிட்டி இல்லைனாலும் ஒருத்தங்களுக்காக இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு போவாளான்ற மாதிரி யோசித்தேன் சார் நான் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு அவங்கள தேடி வந்தாளா? ஆமாம் சார். வந்து என்னை மன்னிச்சிடுங்க மேம். நான் என்ன வந்து கேட்டாலும் உங்களுக்கு வந்து அது வந்து இதுவாக ஈக்குவல் ஆகாது நான் சொல்கிறது. ஆனால் நான் அந்த சூழ்நிலையில் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மேம்னு ரொம்ப அழுதா. நான் தான் சொன்னேன், நான் கெரியரை நீ ஸ்பாயில் பண்ணல வயன். நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னை ஒர்க்கெலாம் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லோரும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நான் எப்படியோ ஒர்க்குக்கு போக முடியாது. அதனால் நீ என் கெரியரெல்லாம் ஸ்பாயில் பண்ணல. நீ தேவையில்லாமல் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளை அமுச்சு வச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா மேம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் வந்து ஒரு நிம்மதியே வருது. லைக் பரவாயில்ல, வயன் மெச்சூரிட்டி ஆகிட்டுருக்கா, நம்ம சொன்னதை வச்சு அவள் புரிஞ்சிருக்கா, போய் அவள் பண்ண தப்புக்கு அவள் மன்னிப்பு கேட்டிருக்கான்னு இப்போ தான் உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரே அவருக்கு வருது. இப்போ வந்து அவருக்கு இப்போ உங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் ரொம்ப இதுவாயிருச்சு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதுக்கான இதுவே கொடுக்க மாட்டீங்க. லைக் வந்து தெரிஞ்சு கொடுக்க மாட்டீங்கன்னு இல்லை, தெரியாமலே இல்லை வேணாம் பார்த்தா திட்ட போகிறாரு வேணாம் அப்படின்ற இதில் நீங்கள் ஒதுங்கி போயிடுறீங்க. இப்படியே போயிட்டே இருக்கவும் ஒரு நாள் அவர் நோட்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவங்க காலேஜுக்கு மறுநாள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவங்க அம்மா வராங்க. டே ஜங்குக்கு, உன்னோட ஜாதகத்துக்கு ஏற்ற இன்னொரு ஜாதகமும் ஒரு வரன் அமைஞ்சிருக்குடா, பார்க்குறியா பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் ஜாதகமும் எடுத்துகிட்டு வராங்க. அவரு செம்மையாக கத்தி விட்றாருமா, எத்தனை வாட்டிமா சொல்கிறது, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. டேய் என்னடா இன்ட்ரெஸ்ட் இல்லை? பக்கத்து வீட்டில் இருக்க கௌதமை பார்த்தியா? அவனுக்கு 27 வயசு தாண்டா ஆகுது. 2 பிள்ளைக்கு அப்பாவாயிட்டான்டா. அவள் வீட்டில் இருக்கிற அந்த செல்வி அவங்க அம்மா எப்போ பாரு என் பேத்திங்க எப்படி பண்ணுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காடா. எங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை இருந்தால் நானும் சொல்லுவேன்ல, என் பேத்தி இப்படி பண்ணுறான், என் பேரன் இப்படி பண்ணுறான். நீ எப்போ எனக்கு பேர பிள்ளைங்கள்லாம் நான் பார்க்குறது? இப்போ என்ன உனக்கு பேர பிள்ளைங்க பார்க்கணும் அவ்வளோதானே? பேர பிள்ளைங்க உன்னை ஆயான்னு கூப்பிடணும் அவ்வளோதானே? ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதோ நம்ம 4வது தெருவில் இருக்கிற பால்வாடி ஸ்கூலில் சேர்த்து விட்றேன், நீ போய் சேர்ந்துக்குவாங்க ஆயாவா. அங்கே இருக்க எல்லா பிள்ளைங்களும் உன்னை ஆயான்னு கூப்பிடும். 2 பிள்ளைங்க இல்லை, எல்லா பிள்ளைங்களும் கூப்பிடும் ஆயான்னு. நீ பேரன் பேத்திங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டேய், உன்னை பெற்றதுக்கு பால்வாடியில் போய் சேர்ந்து தான் நான் பேரன் பேத்திங்க பார்க்கணுமா? ஏன் நீ எனக்கு பேரன் பேத்தி பெற்று தர மாட்டியா? அதெல்லாம் இல்லைம்மா. நான் பார்க்குற வேலைக்கு எவ்வளோ ஒத்து வர மாட்டாம்மா. நான் அதுலேயே மூழ்கி போயிருப்பேம்மா. அதெல்லாம் அவங்களுக்குலாம் பிடிக்காதும்மா. பொண்டாட்டியாக வரவா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாம்மா. டேய் கொஞ்சம் யோசிடா. இப்படியே இருந்தால் எப்படிடா? எனக்கும் வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், எனக்கு துணையா நானும் அவ்வளோ சேர்ந்து ஊர் சுற்றணும்னு ஆசைலாம் இருக்காதாடா? நான் ஒத்த பிள்ளையே பெற்று வச்சிருக்கேன்டா. 2வது பிள்ளையா அந்த பெற்று வச்சிருந்தா கூட சரி வரைக்கும் அதுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுல போயிடுவேன். நான் ஒரே ஒரு பிள்ளைய தாண்டா பெற்று வச்சிருக்கேன் அப்படி சொல்லி அவர் உங்கள் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஆனால் மசிற மாதிரி இல்லை. இப்போ என்ன, உனக்கு கல்யாணம் வேணாம் அதானே? என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் அங்கேயே வச்சுட்டு அப்படியே எழுந்து போயிடுறாங்க. சரி, பொண்ணு வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஜங்குக்கு திருப்பி அவர் லேப்டாப்லேயே ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜன்னல் வெளியே காற்று செம்மையாக அடிச்சு அந்த ஃபோட்டோ வந்து அவர் லேப்டாப் பக்கத்தில் போய் விழுது. என்னடா சரி ஓகே எடுத்து அங்கேயே வச்சுருவோம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வைக்க போகும்போது தான் பார்க்குறாரு ஃபெமிலியரான ஃபேஸு. உங்களோட ஃபோட்டோ தான் அது. பார்த்துட்டு வயன் ஃபோட்டோ தானே இது, வயன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான். அப்போ ஜாதகத்தில் உங்களோட பேர் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் பேர் தான் இருக்குது அதில். அவ்வளோதான். அதை பார்த்த உடனே கீழே தப்பன்னு ஓடுறாரு அவங்க அம்மா கிட்ட. மா 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 அம்மா அப்படி இங்கேருந்து கத்துறாரு. அவங்க அம்மா கால் போட்டாங்க பொண்ணு வீட்டுக்கு. மா பொண்ணு பக்கம் வரோன்னு சொல்லிடுமா. பொண்ணு பக்கம் வரோன்னு சொல்லுமா. என்னடா பொண்ணு பக்கம் வரோன்னு சொல்லிடு. அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. என்ன அது மேலே தான் வேணாம்னா இப்போ கீழே வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறோன்றான். ஒன்றும் புரியலடா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைட்லேருந்து அலோன்றாங்க. நாங்கள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோங்க, அது சொல்லத்தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே ஜங்குக்கு அம்மா மழுப்பிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு வந்து அறிவு கெட்டவனே மேலே அதனால கேட்டேன் போகலான்னு, அங்கே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து போகலான்ற. மேலே ஃபோட்டோ பார்க்கல. இது வரைக்கும் ஃபோட்டோ பார்த்தோன்னே பொண்ணை பிடிச்சிருச்சோ? ஆமாம் சரி ஓகே, எனக்கு எப்படியோ உனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. எங்கள் ஜங்குக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ சரி ஓகே, இப்போ அட்லீஸ்ட் இப்படியாச்சும் இவளை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுல்லன்ற ஒரு தாட்டில் இருக்கார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே பொண்ணு பார்க்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆனால் இங்கே எதுவுமே தெரியாது. உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் அம்மா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அவங்க அம்மாவுக்காக ஓகே சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே வராங்களா வரட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் ஆனால் இப்போ டோட்டலாக ஓரளவுக்கு மாறிட்டீங்க. லைக் ரொம்ப மெச்சூரிட்டாக எதை பண்ணக்கூடாது, ரொம்ப சைல்டிஷாக இல்லாமல் கொஞ்சம் மெச்சூரிட் ஆகிட்டீங்க நீங்கள். இப்போ அப்படியே உங்களை பொண்ணு பார்க்கறதுக்கு மறுநாள் எல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, மாப்பிள்ளையே பார்க்கல, என்ன நடக்குது ஏதுன்னு பார்க்குறீங்க. எட்டி பார்க்குறீங்க உங்கள் ரூமில் இருந்து. ஆனால்
அங்கே எதுவுமே தெரியல. சரி ஓகே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அப்புறம் ஜொங்குக்கு வந்து உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறாரு உங்கள தான். அப்போ உங்க அம்மா பார்த்துடுறாங்க அத. "என்னங்க மாப்பிள பொண்ணு தேடுறீங்களா? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா. அதோ இருங்க கூப்பிடுறேன்" அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா போயிட்டு உங்கள கூட்டிட்டு வராங்க. நீங்க யாரையும் பார்க்கல, தரைய தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே. அங்க ஜங்குக்கோட அம்மா வந்து உங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "பொண்ணு அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நகைலாம் எப்படி போடணுன்ற மாரி உங்க அம்மா கேட்குறாங்க. "அதெல்லாம் வேணாம், உங்க பொண்ண மட்டும் குடுங்க போதுன்ற" மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அம்மாவும், உங்க அம்மாவும் பேசிட்டே இருக்கும்போது, ஜங்குக் அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. மேலயும் கீழயும் பார்க்குறாரு. "என்னடா இவ! பொண்ணு மாரி அமைதியா அப்படியே அடக்க ஒடுக்கமா இருக்கா. காலேஜ்ல அடங்கா பேராமறியாட்டம் இருப்பா. என்னது இது? ஒரு வேள அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்கன்னு இப்படி இருக்காளோ? சும்மா சொல்லக்கூடாது. புடவையில நல்லா தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உங்க அம்மா பக்கத்திலேயே தான் நிக்கிறீங்க. எங்கேயுமே பார்க்கல. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன இவ அடக்க ஒடுக்கமா இருக்காளே! இப்படிலாம் இருக்க மாட்டாளே இவன்ற" மாரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவங்களுக்கு காஃபி குடுக்க சொல்றாங்க. நீங்களும் போய் மாப்பிள்ளை வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் காஃபி குடுக்குறீங்க. அப்ப கூட மாப்பிள்ளைய பார்க்கல. மாப்பிள்ளை கழுத்து வரைக்கும் தான் பார்க்குறீங்க. ஒயிட் ஷர்ட்டும், பிளாக் பேண்ட்டும் போட்டிருக்காரு. அத மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்துடுறீங்க கம்முனு. அதுக்கப்புறம் திடீர்னு ஜங்கு காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஏந்திச்சு நின்னுட்டு, ஆன்ட்டி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ன்னும் போது தான், எங்கேயோ இந்த வாய்ஸ கேட்ட மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பதான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு வாயடைச்சு போய் நிக்கிறீங்க. இவரு என்ன இங்க பண்றாருன்ற மாரி அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. ம்மா யாரும்மா?" அப்படின்னோனே, "ஏய் யாரா? இவரு தாண்டி மாப்பிள" அப்படின்னு சொன்னோனே, அவ்வளோதான் உங்களுக்கு. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. அப்புறம் ஜங்குக்கு "நான் மேல போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ உங்க அம்மா உங்கள பின்னாடி அனுப்பிச்சு விடுறாங்க. "போடி போய் பேசிட்டு வாடி" அப்படின்ட்டு. நீங்களா, "ஐயய்யோ! இந்த ஒரு சூழ்நிலை வரவே கூடாதுன்னு தானே நான் வந்து இத்தன நாளா ஓடி ஓடி ஒளிஞ்சுட்டு இருந்தேன். என்னது இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே" அப்படின்ட்டு நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேல போறீங்க. போனா அவரு அங்க அப்படியே கைய கட்டி உங்களையே தான் மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே மெதுவா போய் "குட் ஆஃப்டர்நூன் சார்" அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பழக்க தோஷத்துல அவர் அப்படியே "குட் ஆஃப்டர்நூன் மிஸ் ஒயன். இப்பதான் வந்து உங்களுக்கு பார்த்து குட் ஆஃப்டர்நூன் சொல்றதுக்கு நேரம் கிடைச்சதா? ஏன் இத்தனை நாளா காலேஜ் பக்கமே வரல? வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, உங்களோட டிசி வாங்கியிருக்கீங்க, எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆனா என்கிட்ட வந்து வாங்கல. ஹெச்ஓடி கிட்ட டைரக்ட்டா வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படி என்ன உங்களுக்கு வந்து ஜோங்குக் சார பார்க்கக்கூடாதுன்னு எதாவது இருக்கா?" "ஐயோ சார்! அப்படியெல்லாம் இல்ல சார். நான் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் சார். நீங்க நீங்க கிளாஸ்ல இருப்பீங்கல்ல, அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் சார் நான் வந்து ஹெச்ஓடி மேம் கிட்டயே வாங்கிட்டு போயிட்டேன்." "ஓ! அப்படியா? அப்படி பார்த்திருந்தா யாருமே என்கிட்ட வந்து வாங்கியிருக்க கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட தான் வந்து வாங்குனாங்க. நீ ஒருத்தி மட்டும் தான் என்கிட்ட வந்து வாங்கல. டைரக்ட்டா ஹெச்ஓடி கிட்ட வாங்கிட்டு போயிருக்க. என்னதான் உன் பிரச்சனை பையன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்க "சார் பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல சார். உண்மையிலேயே எனக்கு நெறைய வேலை இருந்தது." "சரி ஓகே. செகண்ட் டிகிரி நீ நம்ம காலேஜ்ல கன்டின்யூ பண்றேன்னு தானே எனக்கு லிஸ்ட்ல எழுதி குடுத்துருந்த. ஏன் வேற காலேஜ்ல ஏன் போய் சேர்ந்த?" "அதுவா சார், அது காலேஜ் ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லி வீட்ல சொன்னாங்க சார். அதான் இதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பக்கத்துலயே ஏதாவது சின்னதா ஒரு காலேஜ்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் போட்டேன். அதுவும் இல்லாம மேரேஜ் பண்றதா சொன்னாங்க. எந்த காலேஜ்ல படிச்சா என்ன எப்படியா இருந்தாலும் மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்கன்ற ஒரு தாட்ல பக்கத்துலயே போட்டேன் சார்." "ஓ! எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்க." அப்படின்னோனே நீங்க தலை குனிஞ்சு கீழ அப்படியே பார்க்குறீங்க. ம். "சரி ஓகே. அதெல்லாம் விட்டு தள்ளு. வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ் மேரேஜ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்க "என்னது சார்? நான் என்னது சார் சொல்றது? எங்க அம்மாவுக்கும், உங்க அம்மாவுக்கும் நீங்களும் நானும் ப்ரொஃபசர் ஸ்டூடண்ட்ன்றது தெரியாது சார். அதனால நம்ம என்ன பண்ணலாம், கீழ போய் நீங்க என்னோட ப்ரொஃபசர் நான் சொல்லிடுறேன். அவ என் ஸ்டூடண்ட்டு நீங்க சொல்லிடுங்க. கல்யாணம் தன்னால நின்னுடும் சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஜங்குக் அப்படியே அப்புறம்?" அப்படின்ற மாரி பார்க்குறாரு. "அப்புறம் என்ன சார், கல்யாணம் அப்படியே நின்னுடும். அவ்வளோதான் சார். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்மூத்தா முடிஞ்சிரும் சார்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஜோங்க இப்போ உங்ககிட்ட வந்து உங்க இடுப்பு மேல கைய வச்சு அப்படியே புடிச்சு இழுத்துக்கிறாரு. அவர் நெஞ்சிலே போய் விழுறீங்க. என்ன நடக்குது இங்கேன்ற மாரி பார்க்குறீங்க. "ஆ நான் அந்த மாரி வந்து சொல்லுவேன்னு நீ கனவுல கூட எதிர்பார்க்காத வயன். நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க முழிக்கிறீங்க. "சார் நான் காலேஜ்லயே கேட்கும்போது நீங்க வேணான்னு தானே சார் சொன்னீங்க. அப்ப தானே சொன்னீங்க நீங்க நீங்க வந்து நான் வந்து ஸ்டூடண்ட்டு, நீங்க ப்ரொஃபசர், இதெல்லாம் நல்லது இல்ல, இதெல்லாம் தப்புன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க." "ஆமா சொன்னேன். ஆனா இப்ப நீ என் ஸ்டூடண்ட் இல்லையே. நீ தான் வேற காலேஜ்ல சேர்ந்துட்டியே." "சார் என்ன இருந்தாலும் நான் உங்க ஸ்டூடண்ட் தான் சார். முன்னாடி படிச்சேன்ல சார்." "முன்னாடி படிச்சேம்மா. ஆனா இப்ப தான் நீ தான் வேற காலேஜ்ல சேர்ந்துட்டல்ல. இப்ப நான் உனக்கு கிளாஸ் எடுக்குறேனா? உன் பேப்பர் கரெக்ஷன் பண்றேனா? உனக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்குறேனா? இல்லல்ல. இப்ப நீ என்னோட ஸ்டூடண்ட் அண்ட் ப்ரொஃபசர் அந்த பான்ல இல்ல. இப்ப நீ வேற யாரோ ஒரு ரேண்டமான கேர்ள். நான் வேற ஒரு ரேண்டமான ஒரு காய். அவ்வளோதானே. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லல்ல." "சார் இல்ல சார். இது சரிப்பட்டு வராது. நீங்க இப்ப அப்படி சொல்லுவீங்க. அப்புறம் நாளைக்கு திடீர்னு நீ ப்ரொஃபசரும் ஸ்டூடண்ட்டு. நீ நானும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. நீ போயிட்டு உன் வேலைய பாருன்னு டிவோர்ஸ் கேட்டாலும் கேட்பீங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது சார்" அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு வந்துருது. அவர் சிரிக்கிறாரு. "சரி இப்ப நான் என்ன பண்ணா நம்புவ?
அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் எதுவும் நான் நம்பலாம் வேணாம். நீங்கள் விடுங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு வர ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதான் சார் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு பின்னாடி போகும்போது இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே டீப்பாக ஒரு கிஸ் பண்ணிடுறாரு உங்களை. நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே பிளிங்க் பண்ணி பார்க்குறீங்க. அவர் ஃபேஸ் உங்கள் கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறதா இல்லை என்ன நடக்குதுன்றது யோசிக்கிறதா ஒன்றுமே புரியல. மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு. அவர் ரொம்ப டைட்டாக உங்களை பிடிச்சிருக்காரு. உங்களால் வேலைக்கும் போக முடியல. அப்படியே மண்ணு மாதிரி நிற்கிறீங்க நீங்கள். அப்புறம் அப்படி கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இப்போ அப்படியே கண்ணை திறந்து உங்களை பார்க்குறாரு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நானும் எனக்கே தெரியாமல் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ இல்லாத ஒரு நாளும் நீ எப்போ காலேஜில் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் உட்காந்து என்ன சைட் அடிக்கிறது, நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் உன்னை திட்டுறதை கூட மிஸ் பண்ணேன். டெய்லி நீ என்கிட்ட திட்டு வாங்குவ. அதுக்கப்புறம் நீ போனதுக்கப்புறம் நான் உன்னை திட்டின மாதிரி யாரையும் திட்டவும் முடியல. ஏன்னா அவங்கள திட்டும் போதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தது. கோச்சிங் கிளாஸில் நீ இப்போ அடிக்கிறன்ற பேரில் அலப்பறை பண்ணுறதும் உட்காந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறதும் இதெல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஸ்டூடெண்ட் டீச்சராக இருந்து இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக வராதுன்றதுனால மட்டும்தான் நான் இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டே போகலை. உங்ககிட்ட கூட எதுவுமே கேட்கல நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு. ஆனால் நீ போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ எனக்கும் அஃபெக்ட் ஆகிருக்குன்ட்டு. நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு தான் பார்க்குறீங்க. சார் விளையாடாதீங்க சார். நான் ஏற்கனவே இப்போ தான் என் மனசை பக்குவப்படுத்தி இதெல்லாம் இல்லை வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார். சரி ஓகே, நீ உன் வீட்டில் பார்க்குற பையனை பண்ணிக்கோ, அதுவும் நான் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நீங்கள் சார் விளையாடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. திருப்பி உங்களை பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நான் விளையாடல வயன், நான் சீரியஸாக சொல்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணில் தண்ணி ஊற்றுது. நீங்கள் எத்தனை நாள் கனவு கண்டிருப்பீங்க இந்த ஒரு நாளுக்காக. ஆனால் கடைசியாக அது நடக்குன்ற போது உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் அப்படியே அழுவுறீங்க, தேம்பி அழுவுறீங்க. அவர் உங்களை கன்சோல் பண்ணுறாரு. ஏய் லூசு, எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி டைட்டாக அப்படியே கன்சோல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஸ்கிப் டு த மேரேஜ். உங்களுக்கு நல்லபடியாக மேரேஜ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி மேரேஜும் ஆயிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூரிட்டாக இருந்திருப்பீங்க. உங்கள் விளையாட்டுத்தனம் எல்லாமே கம்மியாக இருக்கும். அது அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. உங்கள் விளையாட்டுத்தனம், நீங்கள் துருதுருப்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட நீங்கள் பாட்டு கம்முன்னு போய் படுத்துடுறீங்க. அவர்கிட்ட சரியாக பேசலை. அவர்கிட்ட பழைய அந்த வயனே காணும். லைக் வந்து இந்நேரம் பழைய வயனாக இருந்திருந்தால் அவரை டீஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டானதுனால இதில் இது இன்னும் டைம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி போயிட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. என்ன இவ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெய்லி காலேஜுக்கு வந்து உங்களை வந்து அவர் தான் ட்ராப் பண்ணுவார், உங்களை அவர் தான் கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் செகண்ட் டிகிரி போட்டிருக்கிறதும் ஒரு கோஎட் காலேஜில் தான். உங்களுக்கு அங்கேயே பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாஸ்தி தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஜொங்குக்காக. ஜொங்குக்கு அன்றைக்கி வந்து அவருக்கு காலேஜில் மீட்டிங், அவரோட காலேஜில் வந்து ஏதோ டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுனால அவர் வெயிட் பண்ணி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. நீங்கள் இல்லை பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி போட்டிருப்பீங்க. இங்கே அப்படியே வந்து உங்களோட காலேஜில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க. கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் நிற்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு டைம் ஆகுதுன்னு அந்த பொண்ணு போயிடுறா. அப்புறம் அந்த பையன் மட்டும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அவனும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. மழை வேறு பெய்யுது, அதனால உங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே என்னடா படிச்சியாடா, அடுத்த நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜொங்குக்கு இதை தூரத்துலேருந்தே பார்த்துடுறாரு. நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும் அவன் அடிச்சு நீங்களும் அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறதும் தூரத்துலேருந்தே பார்த்துடுறாரு. செம்ம காண்டாவது மனுஷனுக்கு. என்கிட்ட ஒரு 4 வார்த்தை இப்படி பேச முடியாது, நான் புருஷன், அவங்ககிட்ட நீங்கள் நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கடி உனக்குன்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு கீன்னு ஆரன் அடிக்கிறாரு, கார் ஆரனு. நீங்கள் அப்படியே பதறி போய் என்னென்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஜொங்குக்கோட காரு. அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, சரிடா கௌதம், நான் வந்து போயிட்டு வரேன், சரியா பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்களோட சீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கை பார்த்து சொல்கிறீங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் வந்து அவர் வீட்டுக்கு போகிற ரூட்டில் போல் வேறு ஏதோ ஒரு ரூட்டுக்கு போகிறாரு. என்னங்க வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு தானே, போகலாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு உங்களை. எங்கெங்க போகிறோம், வாயை மட்டும் வரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் கம்முன்னு இறங்கி பின்னாதுக்கு இவர் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு நீங்களும் ஆகிடுறீங்க. வெளியே மழை வேறு அப்படி பெய்யுது. இவர் எங்கே போகிறாருன்னே தெரில. நீங்களும் கண்மூடித்தனமாக அப்படியே போயிட்டுருக்கிறீங்க அவர் கூட. நாளைக்கு லீவுங்க, துணியெல்லாம் துவச்சி போடணும், நிறையா வேலை இருக்குங்க, தயவுசெய்து வீட்டுக்கு போங்கங்க, வாயை மூடிட்டு வான்னு சொன்ன வாயன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீங்களும் சரி என்ன அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரை எடுத்துகிட்டு போய் ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது அங்கே கூப்பிட்டு போகிறாரு.
நீங்கள் என்ன இது என்னத்துக்கு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் அவங்கள கையிலே பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஏங்க எதுக்கு இங்கே வந்திருக்கோம், வா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்களும் சரி ஓகே எதுக்கு வம்பு நம்மளுக்குன்னு அவர் காலேஜ் பேக்கையும் தூக்கிக்கிறாரு, உங்கள் காலேஜ் பேக்கையும் தூக்கிக்கிட்டு 2 பேரோட இதையும் தூக்கிட்டு அவர் ரெசார்ட்டில் ஒரு ரூம் புக் பண்ணிட்டு போகிறாரு. அது ஒரு பீச் ரெசார்ட் மாதிரி தான் இருக்குது. ரெசார்ட்குள்ளே போனோடனே நீங்கள் மழையிலலாம் நினச்சி செம்ம ஈரமாக இருக்கீங்கப்பா, ட்ரெஸ்ஸு கிடச்சா அதை மாற்றிக்கலாமான்ற மாதிரி. அப்போ தான் நீங்கள் போய்ட்டு வந்து இந்த வார்ட்ரோப் இருக்கும்ல, நம்ம பாத்ரோப் மாதிரி இருக்கும்ல, வார்ட்ரோப்பில் இருக்கும்ல, அதை போய் சரி எடுத்து அட்லீஸ்ட் அதையாச்சும் போட்டுக்கலாம் இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் அதை தேடலாம் அப்படி சொல்லிட்டு வார்ட்ரோப் கிட்டே போகிறீங்க. வார்ட்ரோப் கிட்டே போனால் அவர் பின்னாடி வந்து நிற்கிறாரு. அப்படியே உங்கள் ஈரமான இருக்க முடியை தூக்கி முன்னாடி போட்டு உங்கள் கழுத்துலேயே கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க? அவங்க கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது கம்முன்னு தானே நின்னேன், இப்போ நான் பண்ணும்போது கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இல்லைங்க, அவனும் நானும் ஃப்ரெண்டு தாங்க, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். நானும் இப்போ ஒன்றும் சொல்லவன், அவனும் நீ ஃப்ரெண்டு தான், அவன்கிட்ட ஆனால் சிரித்து பேசுகிற, என்கிட்ட கல்யாணம் ஆனதுலேருந்தே உருன்னு இருக்க, என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் மெச்சூரிட்டி ஆகிட்டுருக்கேன் அவ்வளோதான். தூக்கி போடுவோம் மெச்சூரிட்டியை. நான் மெச்சூரிட்டியாக இருக்க சொன்னது மற்ற விஷயத்தில். இப்போ நீ நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வயன், இப்போ என்கிட்டே மெச்சூரிட்டியாக இருந்து என்னத்தை நீ சாதிக்க போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்க, உங்களுக்கு அப்படி இருந்தால் தானே பிடிக்கும். லூஸு தான் வயன் நீ, நான் சொன்னது உனக்கு சுத்தமாக புரியல, என்னமா பண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டு போய் கம்முன்னு படுத்துடுறாரு. நீங்கள் ஐயோ அவர் என்ன கோச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சரி ஆமாம் எனக்கு தான் புரியல, சாரி, சரி விடுங்கங்க, கோச்சிக்காதீங்கங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்தோம்? உண்மையாக சொல்ல போய் சொல்லவா? உண்மையாக சொல்லுங்க, எதுக்கு இங்கே வந்தோம்? இல்லை உன்னை உன் ஃப்ரெண்டு கூட பார்த்து செம காண்டாயிட்டேன், சரி அதான் அன்றைக்கி மேட்ரு பண்ணிடலாம் எப்படியோ அது அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு ரெசார்ட் புக் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், வீட்டில் எப்படியோ பண்ணா நீ தப்பிச்சு எங்கள் அம்மாட்ட போய் எதாவது சொல்லிட்டீங்கன்னா அதான். இங்கே நீங்கள் ப்ரொஃபஸர் தானே, நீங்கள் என்ன மாஃபியா ரேஞ்சுக்கு எல்லாம் பிளான் போடுறீங்க? ப்ரொஃபஸர் தான், தேவைப்பட்டால் மாஃபியா ரேஞ்சுக்கும் மாறுவேன், சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிக்கிறாரு. வேணாங்க, நீங்கள் இப்போ சரியில்லை, நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, வேணாம், இப்போ தான் வயன் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஃபோர்ஸாக அவர் மேலே போய் விழுறீங்க, அவர் மேலே அப்படியே பெட்டில் 2 பேரும் சேர்ந்து விழுந்துடுறீங்க. சொன்னால் கேளுங்கங்க, வேணாம், வாய மூடுடி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது உங்களை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பக்கத்தில் அவர் பேக் இருக்கும், அதுலேருந்து என்னமோ எடுத்து காட்டுறாரு. நீங்கள் அந்த ட்ராயிங் வரைஞ்சிருப்பீங்களா, அவருக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பீங்களே, அந்த ட்ராயிங்கும் அப்புறமா அந்த வாட்சும் காட்டுறாரு. நான் பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டு தான் எப்படி ஒரு கிறுக்கி இப்படியெல்லாம் நம்மளை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தேன். அப்படியா, சரி, என்னடி இவ்வளோதான் ரியாக்ஷனா, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இது வேலைக்கே ஆகாது வயன், நானும் நல்லபடியாக போகணுன்னு பார்த்துட்டேன், இதுக்கு மேலே முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. உங்கள் சாரியை பிடிச்சி அப்படி முந்தானே பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க டைட்டாக. வேணாங்க, பகலாக இருக்குங்க, அதான் எல்லோரும் ஃபர்ஸ்ட் நைட்டு தான் கொண்டாடுவாங்க, ஆனால் எனக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கும் கொடுத்து வைக்கல, எல்லோரும் நைட்டில் தான் மேட்ரு பண்ணுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பகலில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் இல்லைங்க வேணாங்க, நம்ம நைட்டு பார்த்துக்கலாங்க, நான் எப்போ தான் பார்க்கணும் விடு அப்படி சொல்லி கத்துறாரு. நீங்கள் இல்லைங்க, நாங்கள் காலேஜ் முடிச்சிடலாம், காலேஜ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீ யார் கூடலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியலையே, அதுக்குள்ளே நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்ல ஹூ யூ பிலாங்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் விடாமல் விட்டு டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. வேணாங்கங்க ப்ளீஸுங்க விட்ரி அப்படின்னு ஒன்று நீங்கள் விட்டுறீங்க. அவரும் அந்த முன்னாடி பிடிச்ச தூக்கி போட்டுறாரு, இது வேறு டிஸ்டர்பன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே உங்கள் மேலே தான் லே ஆகி அப்படியே ஹெட் டு டோ உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஆனாங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா காலேஜ் போக முடியாதுங்க. வாயை மூடுடி, மூடை கெடுக்காதடி, நான் நல்ல மூடில் இருக்கேன், வெளியில் பாரு மழை பெய்யுது, ரொமான்டிக் வைப்ஸு, இப்படியே இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம், வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி உங்கள் வாயை மூடுறாரு. நீங்களும் கம்முன்னா ஏறுறீங்க. அவர் ஏன்னா இதுக்கு மேலே பேசினா செமையாக திட்டு விடுங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மெதுவாக எல்லாமே அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நடுவில் திடீர்னு ஏஞ்சிட்டு எங்க வேணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே மவலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கட்டி போட்டுறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் கையை கட்டி போட்டுறாரு. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணுவ
அப்படி சொல்லிட்டு அவர் டையில் கட்டி வச்சிடறாரு உங்கள் கையை. இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் லைட்டாக பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் வேணான்னு இருக்கீங்க, அவர் இல்லை இன்றைக்கி பண்ணியே திருவண்டி நான் அப்போ தாண்டி உனக்கு புரியுன்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் அவர் சைடில் படுத்துட்டு இருக்கீங்க. அவர் உங்களை தான் அப்படியே அவர் கையில் படுக்க வச்சு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ புரியுதா ஹூ யூ பிலாங்னு? எல்லாரு கூடயெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது இனிமேல், புரிஞ்சுதோ? இன்னொரு வாட்டி அவங்ககிட்டயாவது பேசிக்கிறத பார்த்தேன், இதை விட மோசமாக பண்ணுவேன். இங்கேயாச்சும் சென்னையில் தான் ரூம் போட்டேன், ஈசிஆரில் தான் பீச் ஹவுஸ் ரெசார்ட்டு. அடுத்த வாட்டி அவன் கூடயாவது பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நீ ஊரில் வேறு நாட்டிலே போய் ரூம் போட்டு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துறாரு. நீங்கள் இல்லை நான் பேச மாட்டேன் கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டு ஆனால் என்னதான் இருந்தாலும் பழைய வயனை நான் மிஸ் பண்ணுறேன். இந்நேரம் அவளாக இருந்திருந்தானா இந்நேரம் அவள் எல்லாத்தையும் பண்ணியிருப்பா. எந்த வயனை சொல்கிறீங்க? காலேஜில் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தால அந்த வயனை சொல்கிறேன். அந்த வயனை தான் உங்களுக்கு பிடிக்கலையே? யார் சொன்னா பிடிக்கலன்னு? எனக்கு பிடிக்கும், நான் அந்த வயனை தான் லவ் பண்ணேன். ஆனால் நீ இப்படி மாறுவேன்னு யார் கனவு காண்டா? உங்களுக்கு உண்மையிலே அந்த வயனை பிடிக்குமாங்க? அந்த வயனை பிடிச்சதுனால தான் லவ்வே பண்ணன்றேன். அப்போ நான் அந்த வயனாகவே இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? ஓகே தாண்டி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஏறி அவர் மேலே உட்காந்துக்கிறீங்க. சரி ஜங்குக் சார், இப்போ வயன் பழைய வயன் ஆயிட்டா. ஐயா சிக்கில இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நம்ப மாட்டிங்களா? நம்புற மாதிரி ஏதாவது பண்ண வேணாம் நம்பலாம் அப்படின்னோடனே டேரெக்டாக போய் அவர் லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரை கடிச்சு வச்சிடுறீங்க. லிப்ஸு செம்மையாக ரத்தம் வர மாதிரி. அவர் ஏய் வலிக்குதுடி. என்னடி பண்ண? நீங்கள் தானே நம்பலை? பழைய வயனாக இருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்பா. எப்படா இந்த உதட்ட கடிப்பான்னு காத்துட்டு இருந்தா கடிச்சிட்டா. அப்போது கிளாஸில் படிக்கலை, நான் பேசும்போது என் உதட்ட பார்த்து எப்போ இந்த உதட்ட கடிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆமாம் இல்லையா பின்ன? அந்த உங்கள் உதட்டுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு மச்சம் இருக்குல்ல, அது என்னை எவ்வளோ டெம்ப்ட் பண்ணும் தெரியுமா? நீங்கள் பேசும்போது பாதி தெரிஞ்சும் தெரியாமல் அது அப்படியே தெரியும். அது எப்படா ஜூமில் பார்ப்போன்னு காத்துட்டு இருந்தேன். கடவுளே ஏதோ போன ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருக்க, போ அவனையும் புருஷனாக வரட்டும்ன்ட்டு உங்களை என்கிட்டயே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி ஹக் பண்ணி சிரிக்கிறாரு. ஸோ இதோட நான் இந்த கதையை முடிக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எப்படி போச்சு கதைன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கூட தெரியல. ஒன் ஷாட் தான் இது. ஸோ அதனால் நான் இது போனஸ் பாட்டெல்லாம் நான் போட விரும்பலை. உங்களுக்கு இன்கேஸ் போனஸ் பாட் வேணுமா என்ன? வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் யோசித்து சொல்கிறேன். எனக்கு வந்து சத்தியமாக நான் டப் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு அடுத்து என்ன சீக்வன்ஸ் நான் வச்சேன்னு எனக்கே தெரியல. டப்புன்னு நான் பாட்டு எதுவும் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். பட் நல்லா தான் டப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி கேட்கும் போது தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ப்ரொஃபஸர் ஒன் ஷாட் கேட்டிங்க, முடிச்சுட்டேன். அடுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் யோசித்தேன், நான் பேசாமல் ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் மாதிரியே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. ஆனால் ஒரு கதை இல்லாமல் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது. காலேஜ் கதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் இதை எடுத்துகிட்டு வரலான்னு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு ஹஸ்பண்டாகவே நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி வேணும், யாருக்கு போடலாம், ஜிம்மினுக்கு போடலாமா, வீக்கு போடலாமா, ஜங்குக்கு போடலாமா, இல்லை ஹங்லைனில் கூட யாருக்காவது போகணுன்னா கூட எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் இஸ் தி ஒன்லி வே ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் யூ கைஸ். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் தான் எனக்கு தெரியும். அண்டு ஒரு வாரத்துக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோவாச்சும் நான் அப்லோட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறேன். போட்டுருவேன் தான் நினைக்கிறேன்டா. நான் வந்து இந்த வியோட சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அது ஒன்று மைண்டில் இருக்குது. அப்போ ஒன் ஷாட் இந்த மாதிரி நான் போட்டுறேன், சரியா? ஸோ யூ கேஸ் டோன்ட் வரி அபவுட் இட், என்ஜாய், கீப் இமேஜின் பண்ணி ஜாலியாக இருங்க எல்லோரும். ஸ்கூல் காலேஜ் லீவில் எல்லோரும் இமேஜின் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இமேஜினேஷனாக மட்டும் பாருங்கள், ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு டிஸ்க்ளைமராகவே கொடுக்குறேன். எப்போவுமே எல்லோரும் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க, நான் எண்டிங்கில் கொடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்மிஸ் நான் பார்த்துருக்கேன். லைக் வந்து மற்ற எஃப்எஃப் சேனல்லையும் அவங்க இதை சொல்கிறாங்க, லைக் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்காதீங்கன்ற மாதிரி. நான் பத்திரமா இருங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாராங்கே.